தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சென்னை கொளத்தூரில் உள்ள தபால் நிலைய அலுவலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையம் திறக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்போர்ட் சேவை மையத்தை திறந்து வைத்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். பாஸ்போர்ட் சேவை மைய திறப்பு விழாவில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பங்கேற்றிருக்கிறார். வடசென்னை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி, கொளத்தூர் தாவேக எம்எல்ஏ VS பாபு ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை கொளத்தூரில் உள்ள தபால் நிலைய அலுவலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், என்ன விவரம்? யார் யாரெல்லாம் இதில் பங்கு கொண்டிருக்கிறார்கள்? திலகவதி, சென்னை கொளத்தூரில் உள்ள பெரியார் நகர் தபால் நிலைய அலுவலக வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சேவை மையத்தினை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று திறந்து வைத்திருக்கிறார். இந்த பாஸ்போர்ட் சேவை மையம் என்பது எளிதாக பாஸ்போர்ட் பெறக்கூடிய வகையில பொதுமக்கள் தபால் நிலைய வளாகத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான நடவடிக்கைகளை இங்கேயே ஃபில் பண்ணி அதை ஃபார்ம்லாம் கொடுத்துக்கக்கூடிய வகையில இந்த பாஸ்போர்ட் சேவை மையம் என்பது அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில கொளத்தூர் எம்எல்ஏ VS பாபு, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. சென்னை கொளத்தூர்ல மத்திய அரசு சார்ந்த தபால் நிலைய வளாகத்துல பாஸ்போர்ட் சேவை மைய மத்திய அமைச்சர் கலந்திருக்கக்கூடிய மத்திய அரசோட நிகழ்ச்சியில வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கலந்து கொண்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால், மாநில அரசினுடைய முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில, சென்னையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில சென்னை மேயர் பிரியாவுக்கு முறையான அழைப்பு விடுத்தும் அதை அவர் கலந்து கொள்வதில் தவிர்த்து வந்தார். இந்நிலையில் மத்திய அரசினுடைய பாஸ்போர்ட் சேவை மையம் திறக்கும் நிகழ்ச்சி, மத்திய அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமியுடன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கலந்து கொண்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் சுகாதாரத்துறையினுடைய நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது. அதில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருந்தார். அதற்கும் மேயர் பிரியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அதில் அவர் கலந்து கொள்ளவில்லை. அதே போல சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய வெற்றி பெற்ற தொகுதியான பெரம்பூர் தொகுதிக்கு சென்றிருந்தார். அங்கு பெரம்பூர் அலுவலகத்தை பார்வையிட்டிருந்தார். அதே போல அங்கு நியாய விலைக் கடையில பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் சமீரன் அதில் கலந்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவுக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாநில அரசினுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி, மாநில அரசுடைய நிகழ்ச்சி, சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில மேயர் பிரியா கலந்து கொள்வதை தவிர்த்து வந்த நிலையில மத்திய அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு நிகழ்ச்சியில இன்று கலந்து கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வீரா. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.